ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்னாவொரு ருசி. இன்னைக்கு இன்னாவொரு ருசியில் ட்ரெடிஷ்னல் பாரம்பரியமாக செய்யக்கூடிய உகாதி பச்சடி எப்படி செய்யப்படுதுன்னு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த உகாதி பச்சடியில் 6 சுவைகளும் சேர்ந்து நல்லா ருசியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ஆரோக்கியத்துக்கு இது ரொம்ப நல்லது. ஃபஸ்ட்டு ஒரு எலுமிச்சை பழம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கிட்டு இதை நம்ம சுடு தண்ணியில் ஊற வைக்கணும். இப்போ நம்ம கசப்புக்கு வேப்பம்பூ எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா நசுக்கிக்கோங்க. அந்த பூ மட்டும் தனியாக வரும். இப்போ இது தனியாக எடுத்து வச்சுடுங்க. இப்போ ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. இந்த பிளேட்டில் நம்ம புளிப்புக்கு ஃபஸ்ட்டு நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா அவ்வளோ டேஸ்ட் நல்லா இருக்காது. கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இனிப்புக்கு நான் இங்கே வெல்லம் பவுடர் சேர்த்துக்கிறேன். 1 to 1.5 டேபிள் ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கோங்க. அடுத்து காரத்துக்கு நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கசப்புக்கு இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த வேப்பம்பூ சேர்த்துக்கலாம். உவர்ப்புக்கு இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம். கல்லுப்பு இருந்துச்சுன்னா கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. உவர்ப்புக்கு இப்போ நம்ம வடுமாங்காய் சேர்த்துக்கணும். எல்லோரும் மாங்காய் சேர்த்துப்பாங்க. மாங்காய் சேர்த்தா புளிக்கும். உகாதி பச்சடிக்கு வடுமாங்காய் தான் சேர்க்கணும். எல்லாமே ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு. ரொம்ப சிம்பிள். இது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் ஆரோக்கியத்துக்கு இது ரொம்ப நல்லது. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த உகாதிக்கு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.